நாம் யார், அவர் யார், நாம் கேட்கிறதுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரா, உங்களை எப்படி ஏசப்பா மாற்றிருக்கிறாரு, கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் பயந்து கேட்கணுமா, நடுங்கி கேட்கணுமா அப்படிங்கிறத குறித்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏசப்பாட்டை என்ன செய்ய போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 18, 19, 20. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்போ கவனிங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் வந்து குப்பை, நீங்கள் வந்து தூசி, நீங்கள் ஒன்றும் உதவாக்கற, நீங்கள் வந்து உலகத்துக்குரியவன் அவர் சொல்ல கிடையாது. நம்மளை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, எவ்வளோ கை தெரியுங்க பார்ப்போம், எதில் பிரவேசிப்பதற்கு எல்லாம் சொல்லுங்கள். நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்கு உண்டு பண்ணிட்டார். இதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் மைண்டில் ஏற்றணும். இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க ஒரு அழிலே சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் எங்கே வரணுமா, அதாவது பரலோகத்துக்கு வர்றதுக்கு அவர் மாமிசத்தை ஒப்பு கொடுத்தாராம். இங்கே இருங்க, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வழியில் போகணும் அப்படின்னு கேட்டால், இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த மாமிசத்தின் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும், அவர் உண்டு பண்ணிட்டார் அவங்கள என்னையும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளா இல்லை பூலோகத்தின் பிள்ளைகளா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூலோகத்தில் வந்து அவன் செய்கிற அநியாயம், அட்டுழியம், அக்கிரமத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும்போது, இங்கே பார், நீ உண்டு நான் உண்டு அப்படின்னு நான் இருக்கிறேன், நான் உன் விஷயத்தில் தலையிடலை. எங்கள் அப்பா வந்து சாதாரண ஆள் கிடையாது. இங்கே பாரு, நீ வந்து என்னை நரகத்துக்கு கொண்டு போய் நினச்ச, ஆனால் எங்கள் அப்பா என்னை பெயர் சொல்லி அழைத்து இரத்தத்தால் கழுவி என அவர் பரலோகத்தில் பிரவேசிக்க வைப்பதற்கு அவர் மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிட்டார். இப்போ இந்த வசனத்து மூலமாக நீ தெரிஞ்சுக்க, நான் வந்து நரகத்துக்கு போகிற ஆள் கிடையாது, நான் நரகத்தில் பிரவேசிக்க வேண்டிய ஆள் கிடையாது, நான் பரலோகத்தில் தேவ தூதர் போல் இருக்க வேண்டிய ஆள். இதை நீ புரிஞ்சுக்க போத சத்துருவே, நீ புரிஞ்சுக்க. சும்மா என் குடும்பத்தில் வந்து பலவீனத்தை கொடுத்துக்கிட்டு, கடன் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு, போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு, பிரிவினையை கொடுத்து, சண்டையை கொடுத்துட்டு வந்து என் விஷயத்தை தலையிடாத. நீ எங்கிட்ட வேணாலும் போய்க்க, ஆனால் ஏன் விஷயம் தலையிடாத. என்னை ஏசப்பா வந்து ரத்தத்தை சிந்தி, மாம்சத்தை உருக்கி ரத்தத்தை சிந்தி, கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி, அவர் சரீரத்தின் வழியாக அடிக்கப்பட்ட நிமித்தமாக அந்த வழியாக என்னை பரலோகத்தின் பிள்ளையை மாற்றி பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு என்னை முன்கூட்டி ரத்தம் சிந்தி வச்சுட்டாரு. அதனால் நீ வந்து என்கிட்ட வந்து தலையிடக்கூடாது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு சொல்கிற அர்த்தம் புரியுதா? நீங்கள் அவன்கிட்ட பேசணும். இப்படி அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். இப்போ சொல்லுங்க, அப்போ நம்ம வந்து எப்படி தைரியமாக இருக்கணும்? எப்படி தைரியமாக இருக்கணும்? தைரியம் எப்படி வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு. அப்போ தைரியமாக இருக்கணுமா வேணாமா சொல்லுங்கள். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய ஆளா, பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? இப்போ புரிஞ்சுங்களேன். இந்த வசனத்தை வந்து நீங்கள் சொல்லி காட்டி பேசுனாதான் அவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை கொண்டு வருகிற பிசாசு, பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசு, செய்வன ஆவி, ஏவுதல் ஆவி, இது வந்து நம்மளை தாக்குனாலும் இந்த வசனத்தை சொல்ல, அவன் வந்து பரலோகத்தின் பிள்ளை, அவர் அடிக்கப்பட்டு அவர் மாமிசத்தின் வழியாக பரலோகத்தில் இவனை வந்து பேர் சொல்லி அங்கே இடம் போட்டு சீட்டு போட்டு வச்சுட்டாரு. அதனால் இவன் விஷயத்தில் நீ தலையிடாத வா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு, குட்டி பிசாசெல்லாம் கூட்டி போயிடுவான், பக்கத்தில் வரமாட்டான். நம்ம இதை வந்து நம்ம நினைக்காம, இதை வந்து தியானிக்காமல், இதை வந்து பேசாமல் நம்ம புலம்பிக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை பாய்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மீண்டும் பயப்படுவதற்கு உங்களை என்னையும் அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யலை, பெறலை. அப்பா
என்று. இப்போ நீங்கள் என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? புத்திர. அப்போ என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு எல்லாம் சொல்லுங்க, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கேட்டுட்டீங்க வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபயர், ஒரு தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் 1 யோவான் 5:14 சொல்லுது, வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி கேட்கணும்? தைரியமாக என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போ அதில் இன்னொரு வசனம் இருக்கு, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கடலின் அலைக்கு ஒப்பாரான். சந்தேகப்படுறவன் கேட்கறதுல சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாதுங்கிறாரு. நீ தைரியமாக கேளு, நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? எதிர்காலத்துக்கு என்ன வேணும்? நீ கேளு. நான் உன் அப்பா, நீ என் பிள்ளை. நீ சோர்ந்து போய் கேட்காத, பயந்து போய் கேட்காத, சந்தேகப்பட்டு கேட்காத, தைரியமாக கேளு. அப்போ அவருடைய ரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, நான் தைரியமாக கேட்பேன். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினால எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, அதனால தைரியமாக நான் கேட்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் 1 யோவான் 2:28 வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிலைச்சிருக்கிறீங்க. நான் எப்படி நிலைச்சிருக்கீங்கன்னா, பயந்து போய் சந்தேகப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்காதீங்க. நீங்க நான் அவர் எப்படினாலும் கண்டிப்பாக வரப்போறாரு. வரும்போது என்ன, அவர் வருகையில் நீங்க முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா நீங்க என்ன செய்ய போறீங்க? நிற்க போறீங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, நிலைச்சிருங்க அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கேட்குறதுல உற்சாகமாக கேட்கணும். தைரியம் பயந்து போய் கேட்காதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைய காரியம் வீட்டுக்காரியம் இருந்தாலும் தைரியமாக கேளுங்க. பயந்து போய் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இப்போ நான் ஒரு மாடல் ஜெபம், நான் தைரியமான ஒரு மாடல் ஜெபம் நான் பண்ணுறேன். நான் ஓகே மாடல் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் காரியத்தை டெய்லி கேட்டு வரீங்களா? டெய்லி கேட்குறீங்களா? எப்படி நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. அது புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஞானசானம் எடுத்துட்டீங்க, அத்தாரிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக என்ன செய்யணும், நீங்கள் கேட்கணும். கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென். சரி, இப்போ நான் ஒரு காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், ஒரு மாடல், சரிங்களா? ஒரு மாடல் ஜெபிக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் காரியத்தை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனைக்கு நீங்கள் கேட்கலாம், ஓகே? அல்லது சுகத்துக்கு நீங்கள் கேட்கலாம், ஏதோ கேட்குறீங்க. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அது எப்படி கேட்கணும் அப்படின்னு. நான் மாடல் உங்களுக்கு கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பணப்பிரச்சனை ஒழியணும், ஓகே? பணப்பிரச்சனை ஒழியணும், கடன் ஒழியணும். இந்த பாயிண்ட்டுக்கு நான் கேட்குறேன், ஓகே? இந்த பாயிண்ட் கேட்குறேன். எப்படி அப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்துக்கலுங்க. தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரைமை துதிக்கிறேன், இருப்பவரைமை துதிக்கிறேன், வரப்போகிறவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனைமை துதிக்கிறேன், விடுதலையின் நாயகரைமை துதிக்கிறேன், ஆறுதலின் தேவனை உம்மை துதிக்கிறேன், அடைக்கலத்தின் தேவனை உம்மை துதிக்கிறேன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். பாவத்துக்கு நான் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே எனக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. அவருடைய இயேசுடைய இரத்தத்தாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எந்த தேவையில்லாத பிசாசு, கடங்கார பிசாசு, விளைவெனி பிசாசு, பரம்பரை ஆவி பிசாசு, ஜென்ம சுவாத்தின் ஆவி பிசாசு என் பக்கத்தில் வர்றதுக்கு அருகதை கிடையாது. என்னை தொடுவதுக்கு அருகதை கிடையாது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொல்லி எனக்கு இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு என்று சொல்லி இயேசு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
முன்னோர்கள் செய்த பாவத்தை, அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அது வெளியரங்க குளமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து வெட்டி சிறக்க பண்ணி அந்த வெற்றி எனக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ஞாபகம் வச்சுக்க. தரித்திரத்தின் ஆவியே, கடங்கார ஆவியே, என்னை கடனை வாங்கும்படி சூழ்நிலையை உருவாக்கின ஆவியே, கடனை அடைக்க முடியாதபடி ஒரு கடன் அடைப்பதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அந்த கடன் அடைப்பதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்த பொல்லாத தரித்திரத்தின் ஆவியே, நான் சத்தியத்தை அறியாமல் இருந்தேன், இப்போ நான் சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். இப்போ சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். என் தகப்பன் இயேசு சிலுவையில் பாவத்துக்கு மாத்திரம் அடிக்கல, சாபத்துக்கு மாத்திரம் அடிக்கல, என்னுடைய தரித்திரம் போகும்படியாக அவர் ஐஸ்வரியத்தை எனக்கு கொடுத்துட்டு என் தரித்திரத்தை அவர் வாங்கி இருக்கிறாரு. அதனால என் தரித்திரம் என் பக்கத்தில் வர முடியாது. என் தரித்திரத்தை இயேசு சிலுவையின் ரத்தத்தில் வாங்கிட்டாரு. வாங்கி அவர் ஐஸ்வரியத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் ஐஸ்வரியத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இது அறியாம இருந்தேன், இது புரியாம இருந்தேன், இது புரியாம இருந்து என்னை கடன்காரன் ஆக்கிட்ட சத்துருவே. இப்ப நான் சொல்றேன், இயேசுவினுடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறேன். எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் வாழ்க்கையில கிரியை செய்கிற பொல்லாத தரித்திரத்தின் ஆவியே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மாக்கா ரீகா ராதவராபா. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல எங்க அப்பா சொன்னது போல சொல்றேன், ஏய் உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏய் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ உன் வேலையை பார்த்து போயிட்டே இரு. நான் எங்க அப்பா அவர் அடிச்சூடலை பின்பற்றி செல்றேன். நான் பூமிக்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு உரியவன். கண்டிப்பான முறையில் நான் சொல்றேன், கண்டிப்பான முறையில் சொல்றேன். நீ என்கிட்ட ஏகப்பட்ட பணத்தை திருடிட்ட, ஏகப்பட்ட பணத்தை திருடிட்ட, மெடிக்கல் செலவுக்கு திருடிட்ட, வட்டி கட்டுறதுக்கு திருடிட்ட. அதனால இப்போ சொல்றேன், நீதிமொழிகள் 6:31 படி திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவன். எனக்கு இந்த மாதம் முடிவதுக்குள்ள எனக்கு என்கிட்ட புடுங்கின அவ்வளவு பணத்தையும் 7 மடங்கு நீ திருப்பி கொடுக்கும்படி என் தகப்பன் இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளை போடுறேன், நீ கொண்டு வந்து கொடு. தசிக மாத்து நமாலா தரா ரக்கல தூண மாத்தா நிமாத்து ரக்கலாரா. உன்னை நான் எதிர்க்கிறேன். தரித்திரத்தின் ஆவியே, என்கிட்ட புடுங்கின பணத்தை பூரா கொண்டு வந்து கொடு. நீ 1 கொடுத்தா பத்தாது, 2 கொடுத்தா பத்தாது. நீதிமொழிகள் 6:31 திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்று வசனம் இருக்குது. இந்த வசனத்தின்படி நீ 7 மடங்கு என்கிட்ட வந்து 1 லட்சம் நீ பிடிங்கிருந்தேன்னா எனக்கு 7 மடங்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லா கடனையும் அடைக்கணும், நான் மிச்சம் எடுக்கணும். எனக்கு தெரியாது திருடனே, நீ கொல்லவும் அழிக்கவும் திருதான் வருவேங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இப்போ நான் சத்தியத்தை புரிஞ்சிட்டேன். அதனால் இயேசுவின் நாமத்தில் 7 மடங்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். அவர் பெரிய காரியம் எனக்கு செய்ய போகிறாரு. எல்லாம் கையில் தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்கள். புரிஞ்சா? சொன்னது புரிஞ்சா? ஓகே. இதில் வந்து நீங்கள் வந்து மற்ற காரியத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இப்படி பேசணும். நீங்கள் பேசணும். இந்த ஒருவேளை பரம்பரை பாவம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கையெழுத்தை குறைச்சி போட்டார், அதனால் நீ வந்து தலையிடாத, அப்போலாம் நீங்கள் ஒரு சாதாரணமாக பேசணும். ஓகே, பேசுவீங்களா? இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன், பைபிள் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்ம குற்றவாளிகள் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நான் வேண்டிக் கொள் எதுவோ அது உம்மாலை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க பார்ப்போம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
இயேசுவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்லுங்க. எபிரெயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்ப கவனிங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப நீங்க கேட்கறத அப்பா ஏசப்பா சொல்றாரு, நீ தைரியமா கேளு மகளே, நீ பயந்து கேட்காத, துக்கமா கேட்காத, வேதனையோடு கேட்காத, கவலையோடு கேட்காத, சந்தோஷமாக கேளு, உற்சாகமாக கேளு, தைரியமாக கேளு, உனக்கு நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறார். ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் கேட்குற காரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்டை எடுத்து என்ன செய்யணும், உள்ளே கோர்த்து கேட்கணும். இந்த பணப்பிரச்சனைக்கு எந்தெந்த வசனங்களை கோர்க்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொல்லிக் கொடுத்த வசனங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை கிறிஸ்துவின் மகிமையில் நிறைவாக்குவார், வசனத்தை சொல்லணும். அப்புறம் வெளிப்படுத்தல் 1:6, இயேசு என் மேல் அன்பு வச்சு என் பாவத்தை மன்னிச்சு என்னை ராஜாக்களும் என்னை ஆசாரிகளுமாய் மாற்றிருக்கிறார், அப்படி சொல்லணும். அடுத்து நீதிமொழிகள் 6:31 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவுள் என்றவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் அதை கேட்கணும். அடுத்து எங்கள் அப்பா அவருடைய சொத்து மாபெரும் பெரிய சொத்து, பொண்ணும் பொருளும் எங்கள் அப்பாவுடையது, பூமி எங்கள் அப்பாவுடையது, பூமி அவர் காரணத்தால் நிரம்பி இருக்கிறது, பூமிக்குள்ளே தங்க விளையது எங்கள் அப்பா படைத்தது, அதனால் எனக்குரியது, எங்கள் அப்பா அது எனக்குரியது, எங்கள் அப்பா சொத்து எனக்குரியது. அதே போல் கலாத்தியர் 3:27, இதோ ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களுக்கு நான் பாத்திரவான், அது எனக்குரியது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வசனங்களை உள்ள கோர்க்கணும். பொருளாதார தடைகள் மாறுவதற்கு, பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கலாத்தியர் 3:27, கலாத்தியர் 3:29 நீங்கள் சொல்லணும். சொல்லி இங்கே உரிமையை பாராட்டி கேட்கணும். சும்மா கேட்கக்கூடாது, மொட்டைக்கட்டை கேட்கக்கூடாது. உள்ள இந்த மாதிரி வசனங்களை கோர்க்கணும். கலாத்தியர் ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நான் பாத்திரவான் அப்படிங்கிறத நீங்கள் உரிமையோடு கேட்கும்போது கர்த்தர் செய்வார். வேணா கலாத்தியர் 3:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால், ஆபிரகாமின் சந்ததியாராயும், ஆபிரகாமுக்கு சந்ததியாராயும், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரமாயும் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய அத்தனை சொத்துக்கும் நான் வாரிசு, அவரது என்னுடையது, அவர் சந்ததியிலிருந்து வந்திருக்கிறேன். ஆபிரகாம் சொத்தை இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. அதனால் ஆபிரகாம் ஆஸ்தி என்னுடையது. கலாத்தியர் 3:27 படி ஆபிரகாம் சொத்து எனக்கு வருவதாக சொல்லுங்கள். கலாத்தியர் 3:27 படி ஆபிரகாம் சொத்து எனக்கு வருவதாக. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்கு தெற்குக்கும் நாலா பக்கமும் ஆபிரகாம் சொத்து என்னை தேடி வருவதாக, என்னை தேடி வருவதாக. கைத்தட்டாப்பாக்கு மகிமை செலுத்துங்க. எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா தைரியமாக கேட்கணும். ஓகே.